என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹூக் கான்செப்ட் நேத்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த ஹூக் கான்செப்ட்லயே இன்னும் 2, 3 ஹூக்ஸ் கான்செப்ட் இருக்குது. அதை தான் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோங்கிறத யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா அதோட கண்டினியூஷன் தானே இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தீங்கங்கிறத சொல்லலாமா? ஏன்னா ஹூக் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் கேட்கிறேன். ஜஸ்ட் நோட்ஸ்னாலும் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அத சொல்லுங்க. எனிஒன்? வாட் இஸ் ஹூக்? என்ன டைப் நேத்து பார்த்தோம்? ஜஸ்ட் ஏதாவது நேத்து பார்த்த கிளாஸ்ல எது நினைவு இருக்கோ அத சொன்னா கூட ஓகே தான். எனிஒன்? சரி, ஓகே. ஞாபகம் இல்ல. நீங்க ஏதாவது ரிப்பீட் பண்ணுங்கன்னா டவுன் தம்ஸ் அப் போடுறீங்களா? இல்லன்னா ஆன்சர் பண்றதா இருந்தா பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு. சரி, ஓகே. ஓகே. ஸோ நான் ஒன்ஸ் அகைன் லைட்டா சொல்லிட்டு ஏன்னா கன்டினியூஷன்ல ஸோ அதனால லைட்டா சொல்லிட்டு நான் அடுத்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் ரியாக்ட். ஓகேவா? நேத்து பார்த்த கான்செப்ட திருப்பி இன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு நினைவு இருக்காது. சட்டுன்னு வந்து யாராவது நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா நமக்கு ஞாபகம் வராது. ஓகேவா? நானும் அப்படிதான். உங்கள சொல்ல நானும் அதே மாதிரிதான். சட்டுன்னு கேட்டா தெரியாது. ஸோ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நிறைய கிளாஸ் எடுத்ததுனால ஓரளவுக்கு சொல்லுவேன். பட் நான் ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணும்போது எனக்கு தெரியாது. சுத்தமா தெரியாது. ஸோ அதனால நோ இஷ்யூஸ். நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஹூக்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு எலமெண்ட்ட கெட் பண்றத நார்மலா கெட் பண்ணாம, ஒரு கரண்ட் ஸ்டேட் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள், அடுத்து அப்டேட் ஆகுறத ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் மாதிரி 2 வேரியபிள் வச்சுட்டு, ஸோ ஹூக்னா என்னன்னு சொன்னேன்? அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹூக் போடுறத சொன்னேன். அப்படிதானே? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவையான ஒரு விஷயத்த அங்க போட்டுட்டு, அங்க இருந்து நம்ம எடுப்போம். இப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபுட்ட நம்ம போட்டுட்டு, அதுலேருந்து நம்ம மீன் எடுப்போம். அதே மாதிரி தான் இங்க நம்ம 2 வேரியபிள் வச்சுக்கிறோம். ஒண்ணு கரண்ட் ஸ்டேட், இன்னொன்னு செட் அப்டேட் ஆகக்கூடிய ஸ்டேட்ட ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ ஒரு ஸ்டேட் அப்டேட் ஆகக்கூடிய ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ண அத நம்ம என்ன பண்ணிருவோம்? கரண்ட் ஸ்டேட்ல வச்சு எடுத்துருவோம். ஸோ அத எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அத டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்கு 3 ரூல்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம ஹூக்ஸ எதுல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் காம்போனன்ட்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. டைரக்ட்டா செட் இப்போ நான் செட் கலர் யூஸ் பண்ணி செட் கலர்ல வந்துட்டு வேல்யூஸ் அப்டேட் பண்றேன் அப்படின்னா, டைரக்ட்டா ஆன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க அப்டேட் ஆகுதுல்ல, ஆன் கிளிக் பண்ணோனே செட் கலர்ல எனக்கு ரெட்ன்னு அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாமே தவிர, அங்க நீங்க எந்த கண்டிஷனும் குடுக்க முடியாது. இப்ப ஏதாவது ஒரு கண்டிஷன் லைக் அந்த பட்டன் வந்துட்டு, ஆ 2 டபுள் கிளிக் இல்ல வேற ஏதாவது கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். இங்க பட்டன்ல கண்டிஷன் வைக்க முடியாது. பட் மத்த இடத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு அது மூலியமா நம்ம செட் கலர்ல வாங்க முடியாது. டைரக்ட்டா தான் ஹூக் கான்செப்ட்ல வாங்க முடியும். சோ அதே மாரி ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ் இந்த மாரி ஃபங்ஷனோட நேம் இந்த மாரி டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் நீங்க ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம், கன்ஸ்ட்ரக்டர் அப்படி டிக்ளேர் பண்ணா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதே மாரி உங்களோட ஃபங்ஷனோட டாப்லயே நீங்க என்ன பண்ணிரணும்? அத இனிஷியலைஸ் பண்ணிரணும். யூஸ் ஸ்டேட்ட இனிஷியலைஸ் பண்ணிரணும். நம்ம இதுல வந்து நெறைய ஹூக் இருக்கு. யூஸ் ஸ்டேட் ஹூக்கு, யூஸ் எஃபெக்ட் ஹூக்கு, கான்டெக்ஸ்ட் ஹூக்கு நெறைய இருக்கு. சோ நம்ம நேத்து பார்த்தது எல்லாமே யூஸ் ஸ்டேட் ஹூக் தான் பார்த்தோம். சோ யூஸ் ஸ்டேட் ஹூக்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? 2
ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட் கரண்ட் ஸ்டேட்ட ஸ்டோர் பண்றது, இன்னொன்னு அப்டேட் பண்ற ஸ்டேட்ட ஸ்டோர் பண்றதுக்கு 2 வேல்யூ வேரியபிள் நேம் மாதிரி நம்ம வச்சிருந்தோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்க, ஒரு பட்டன கிளிக் பண்ணும்போது செட் கலர் வந்து எனக்கு ப்ளூவா மாறிடும். ஸோ நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பட்டன கிளிக் பண்ணும்போதும் கலரோட வேல்யூ அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்போ அது ஃபர்ஸ்ட் எதுல அப்டேட் ஆகும்? செட் கலர்ல அப்டேட் ஆகும். செட் கலர் என்ன பண்ணும் அப்படின்னா, கலருக்கு அந்த வேல்யூ அப்டேட் பண்ணும். ஸோ நம்ம அப்டேட் பண்ண டெம்பரவரியா ஸ்டோர் பண்றது தான் நம்ம அந்த செட் கலருக்குள்ள ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? செட் கலர்ங்கிறது ஒரு டெம்பரவரி வேரியபிள் மாதிரி. ஓகே. ஸோ அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி அது கலருக்கு குடுக்கும். ஸோ நான் இங்க வந்து ஒவ்வொரு பட்டன கிளிக் பண்ணும்போது எனக்கு அங்க சேஞ்ச் ஆகும். ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செட் கலர்ல போய் அப்டேட் ஆகும் கலர். அதுக்கப்புறம் கலர் வந்துட்டு அந்த வேரியபிள்குள்ள அப்டேட் ஆகும். கரண்ட் ஸ்டேட்ல வந்துட்டு அப்டேட் பண்ணும். சோ இதான் நம்ம நேத்து யூஸ் ஸ்டேட் ஹூக் பார்த்தோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் யூஸ் ஸ்டேட்ட இம்போர்ட் பண்றது எப்படி, அதை எப்படி டிக்ளேர் பண்றது, அதுக்கப்புறம் அதுல எப்படி வந்துட்டு ரெண்டர் பண்றது ஹூக்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அதுல பேசிக்கா ஒரு பட்டன்ல வச்சு எப்படி ரெண்டர் பண்றதுன்னு பார்த்தோம். சோ நாட் ஒன்லி நீங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்க மட்டும் தான் ரெண்டர் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம இந்த டபுள் கோட்ஸ்ல குடுக்கறது வந்து என்னதுன்னா இனிஷியலைஸ் பண்றோம். ஏதோ ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்றோம். இப்ப நான் வெறும்னு டபுள் கோட்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப கலருக்கு நான் எந்த வேல்யூமே இனிஷியலைஸ் பண்ணலன்னு அர்த்தம். பட் இங்க நான் என்ன இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன்? ரெட்ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள. சோ நான் இங்க வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு வேல்யூ இல்லாம நான் மல்டிபிள் வேல்யூஸ நான் இதே மாதிரி யூஸ் ஸ்டேட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணலாம். சோ அத டிக்ளேர் பண்ணும்போது, இனிஷியலைஸ் பண்ணும்போது, சோ எனக்கு இந்த மாதிரி இயருக்கு, மாடலுக்கு, பிராண்டுக்கு இந்த மாதிரி தனித்தனியா எல்லாத்துக்கும் யூஸ் ஸ்டேட் எழுதிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால, நான் எப்படி எழுதினேன்? ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ரைட் பண்ணேன். அப்படிதானே? இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்குள்ள மொத்தமா எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் குடுத்துட்டேன். இப்போ அத வந்து கீ வேல்யூ பார்ட்ஸா குடுத்துருக்கேன். இப்ப தனித்தனியா நான் பிராண்டு, மாடல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றது, இனிஷியலைஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க காமனா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 ஸ்டேட் வைக்கணும். ஒண்ணு கரண்ட் ஸ்டேட், இன்னொன்னு அப்டேட் ஆகுறதுக்கு. செட் கார்ன்னு 2 ஸ்டேட் வச்சிருக்கோம். சோ நான் இப்போ இதுல உள்ள வேல்யூ இந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? கார் டாட் அந்த ஃபீல்டோட நேம். அடுத்து கார் டாட் அடுத்து ஃபீல்டோட நேம். அப்படிதான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஆக்சஸ் பண்ணி இங்க அவுட்புட்ல எழுதியிருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? அப்படின்னா அரேஸ் கான்செப்ட்ல பார்த்தோம். அரேஸ் இஸ் நத்திங் பட் இதே மாதிரி தான். பட் அங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா டைரக்டா கலர் சேஞ்ச் ஆச்சு. அப்படிதானே? இங்கேயே டைரக்டா அந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டோம். பட் இங்க என்ன பண்ணிருக்கோம்னா தனியா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்? ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணிருக்கேன். கலரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஓகே. சோ தென் யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்ட்னா என்னன்னா, யூஸ் ஸ்டேட் ஹூக் நம்ம ஒண்ணு பார்த்த மாதிரி தான் யூஸ் எஃபெக்ட் ஹூக்னு ஒண்ணு உண்டு. இதுல ரெண்டு விஷயம் உண்டு. 2 ஆர்குமெண்ட்ஸ் உண்டு. அங்க 2 ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம்ல. கரண்ட் ஸ்டேட் அண்ட் தென் அப்டேட்டட் ஸ்டேட் ஸ்டோர் பண்றதுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ். சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி அப்படின்னு 2 ஆர்குமெண்ட் உண்டு. சோ இங்க செட் டைமோட்ங்கிறது ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையுமே என்ன என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறது குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்ளோ டைம்க்குள்ள அந்த இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம் டைம். சோ யூஸ் எஃபெக்ட்டும் என்னது யூஸ் ஸ்டேட் மாதிரி தான். யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் 2மே நீங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இம்போர்ட் பண்ணிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது இங்க யூஸ் ஸ்டேட் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சோ அடுத்து யூஸ் எஃபெக்ட் வச்சு நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் எஃபெக்ட் எதுல யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம்? பெரும்பாலும் வெயிட் அ மினிட். நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
ஓகே. சோ இதுல என்னது அப்டின்னா, யூஸ் எஃபெக்ட்ல வந்துட்டு என்ன பண்ணணும்? ஆ யூஸ் எஃபெக்ட் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஃபங்ஷன குடுக்கணும். ஓகேவா? அந்த ஃபங்ஷன குடுத்துட்டு, செட் டைம் அவுட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கும். அந்த ஃபங்ஷனுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாராந்தசிஸ் ஓப்பன் பண்ணி நீங்க ஒரு ஃபங்ஷன் இது வந்து ஆரோ ஃபங்ஷனா நம்ம எழுதுறோம். சோ ஆரோ ஃபங்ஷனா எழுதிட்டு, இது பெரும்பாலும் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, யூஸ் எஃபெக்ட்ட கவுண்டரு, டைமரு இந்த மாரி இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்ட யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், கவுண்ட் பண்றேன். ஓகே. செட் டைம் அவுட்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். அதுக்கப்புறம் செட் கவுண்ட்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். 2 ஃபங்ஷன். செட் கவுண்ட்ங்கிறது நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள் மாரி. செட் டைம் அவுட்ங்கிறது வந்துட்டு என்னதுன்னா, அது வந்துட்டு அ இது வந்துட்டு யூஸ் எஃபெக்ட்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன். ஓகேவா? செட் டைம் அவுட்ங்கிறது ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன். சோ அந்த பில்ட் இன் ஃபங்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்கனாலே, கண்டிப்பா எவ்ளோ டைம்க்குள்ள அது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற அந்த டைமையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்துட்டு அந்த யூஸ் எஃபெக்ட் ஃபங்ஷன்ல அந்த நம்ம லோட் பண்ணும்போதும், நமக்கு என்ன ஆகணும், நம்மளோட அந்த டைமர் ஃபங்ஷன் வந்து ரெண்டர் ஆகணும். ஓகே. ரெண்டர் ஆகி இந்த இடத்துல இந்த டைமர் ஃபங்ஷன் ரெண்டர் ஆகும். சோ டைமர் ஃபங்ஷன் ரெண்டர் ஆக செட் கவுண்ட்ல வந்துட்டு கவுண்டோட வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இன்கிரீஸ் ஆகி நமக்கு என்னது, இங்க நான் இப்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா 1, 2, 3, 4 சொல்லிட்டு அது வந்து டைம்ஸ் வந்து கவுண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ அன்டில் எது வரைக்கும் நம்ம இங்க 1000 செட் பண்ணியிருக்கோமா, இந்த டைம் வரைக்கும் நமக்கு வந்து அது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இது வரைக்கும் தான் நம்ம நேத்து பார்த்தது. ஓகேவா? சோ இன்னைக்கு என்னன்னா, ம். சோ இதுல ஒரு எம்ப்டி அரேவா நீங்க குடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி குடுப்போம். ஓகேவா? இதே நான் இங்க இந்த யூஸ் எஃபெக்ட் ஃபங்ஷனுக்கு ஏதாவது ஒரு வேரியபிள பாஸ் பண்ணும்போது பாராமீட்டரா பாஸ் பண்றேன் அப்டின்னா, இந்த மாதிரி ப்ராப், ஸ்டேட் அப்டின்னு பாஸ் பண்ணுவேன். இப்போ இங்க வந்து நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல யூஸ் எஃபெக்ட்க்கு. ஓகேவா? இங்க வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல்னு சொன்னேன்ல. ஒண்ணு ஃபங்ஷன், இன்னொன்னு அதோட டிபெண்டன்சி. சோ டிபெண்டன்சி நீங்க வேணும்னா பாஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா பாஸ் பண்ண வேண்டாம். இங்க நம்ம பாஸ் பண்ணல. பட் கண்டிப்பா ஃபங்ஷன் வந்து இருக்கணும். நான் இங்க ஒரு ஃபங்ஷன் மட்டும் வச்சிருக்கேன். சோ டிபெண்டன்சிஸ் நான் எதுவுமே இங்க பாஸ் பண்ணல. சோ நான் இங்க பாஸ் பண்றேன் அப்டின்னா, எம்ப்டி அரேவா இங்க பாஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க ப்ராப்ஸ் பாஸ் பண்ணுவீங்க தெரியுமா? அதே மாரி ப்ராப்ஸ் அண்ட் தென் ஸ்டேட் வந்து பாஸ் பண்ணணும். எப்டின்னா, இந்த எக்ஸாம்பிள நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இங்க என்ன இருக்கு? இங்க நான் வந்துட்டு இங்க வந்து எம்ப்டி பிராக்கெட்ஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் இங்க என்ன அர்த்தம்? இங்க நான் எந்த வேல்யூமே ஃபர்தரா பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதுல இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கவுண்ட் அத வந்து நான் இங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? கவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? இத கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. சோ இந்த எக்ஸாம்பிள வந்துட்டு மெயினா பார்த்துட்டு, இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 எக்ஸாம்பிள் இருக்கு. சோ இந்த 2 எக்ஸாம்பிள பார்க்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னது அப்டின்னா, இப்போ வந்து யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட்ங்கிற 2 இது இருக்கு. சோ நான் யூஸ் ஸ்டேட்ட இம்போர்ட் பண்ணியாச்சு. யூஸ் எஃபெக்ட்ட இம்போர்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவுண்ட், செட் கவுண்ட். அது நம்ம போன இதுலயே செட் பண்ணோம்ல. சோ அந்த மாரி கவுண்ட், செட் கவுண்ட்ன்னு சொல்லிட்டு நான் 2 ஸ்டேட் வச்சுக்கிறேன் யூஸ் ஸ்டேட்டுக்கு. அதே மாதிரி கால்குலேஷன், செட் கால்குலேஷன்ங்கிற இன்னொரு ஒரு அடிஷனல் ஒரு இன்னொரு ஒரு அடிஷனல் வேரியபிள் மாதிரி அங்க டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். கால்குலேஷன், செட் கால்குலேஷன். இப்போ நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா, நான் ஒவ்வொரு டைமும் இந்த பிளஸ் பட்டன கிளிக் பண்ண எனக்கு வந்துட்டு அந்த இருக்கிற கவுண்டோட இங்க ஆட் பண்ண போகுது. எப்படி ஆட் பண்ண போகுது அப்படின்னா, சி பிளஸ் 1. இப்ப நான் இங்க 2ன்னு கவுண்ட் குடுத்துருக்கேனா, சோ இங்க 2ல இருந்து மல்டிபிள் ஆக போகுது. இங்க 2னா இங்க 4. அடுத்து கவுண்ட் இன்கிரீஸ் ஆக இங்க நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா, அந்த கவுண்ட் வந்து மல்டிபிள் ஆக போகுது. இங்க நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் கவுண்ட்ட பிளஸ் 1 பண்ணோம்.
சோ அதனால இங்க என்னது 31 32 33ன்னு சொல்லிட்டு 1 பிளஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இங்க நான் பிளஸ் பட்டனை கிளிக் பண்ண கவுண்ட் வந்து டபுளா மல்டிபிள் ஆகும். இங்க நான் 2 இப்போ நான் ஒரு டைம் பிரஸ் பண்றேன்னா எனக்கு கவுண்ட் இங்க 1 இருக்கும். 1 இன்டு 2 இங்க 2ன்னு பிரிண்ட் ஆகும். இப்ப நான் 2 டைம் பிரஸ் பண்ணிட்டேன்னா கவுண்ட் 2 ஆயிரும். சோ 2 இன்டு 2 4. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், மல்டிபிளா பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? சோ அதுக்கு நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷன்ல சோ என்னோட கவுண்ட் நான் ஒவ்வொரு டைமும் செட் கால்குலேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், இது நானா கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன். ஓகேவா? செட் கால்குலேஷன் சொல்லிட்டு நானா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன்னா கவுண்ட வந்துட்டு இங்கதான் கவுண்ட் ரிட்டர்ன் ஆகும். இங்க இருந்து பாஸ் பண்ற கவுண்ட் தான் இங்க வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆகும். எப்படி கவுண்ட பாஸ் பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ண செட் கவுண்டோட வேல்யூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். செட் கவுண்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டெம்பரவரியா அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், கவுண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். அந்த கவுண்ட தான் நம்ம இங்க பெராமீட்டரா பாஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? வேரியபிள் கவுண்ட் வேரியபிள் தான் இங்க பெராமீட்டரா பாஸ் பண்ணிருக்கோம். சோ நான் இங்க இருந்து ஒவ்வொரு டைம் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, செட் கவுண்டோட வேல்யூ பிளஸ் 1 இன்க்ரீஸ் ஆகுது. சோ அப்ப இங்க இனிஷியலா 0ன்னு இருக்கும் கவுண்ட். நான் இங்க யூஸ் ஸ்டேட் 0ன்னு வச்சிருக்கேனா, 0ன்னு இருக்கும். அப்புறம் நான் ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது நான் இங்க வந்து ஒரு ஈவென்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். செட் கவுண்ட்ல ஈவென்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். நார்மலா C+1 இன்க்ரீஸ் பண்ணாம செட் கவுண்ட்ல ஈவென்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் அதோட கவுண்ட இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். சோ இனிஷியலா 0ன்னு இருக்கும். அடுத்து நமக்கு என்ன ஆகும், 1 பிளஸ் 1 ஆச்சுன்னா இப்போ நம்மளுக்கு வந்து C யோட வேல்யூ என்ன ஆகும், 1 மாறுமா? சோ 1 மாறும்போது செட் கவுண்டோட வேல்யூ 1 மாறிடுது. சோ செட் கவுண்டோட வேல்யூ 1 மாறுதுன்னா நமக்கு என்ன அர்த்தம், கவுண்டோட வேல்யூவும் 1 மாறுது அப்படின்னு அர்த்தம். சோ கவுண்டோட வேல்யூ 1 மாறிடுச்சு. நம்ம கவுண்ட் எங்க பாஸ் பண்ணிருக்கோம், இங்க ப்ராப்ஸா பாஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இங்க கவுண்டோட வேல்யூ 1 மாறும். சோ இங்க போயிட்டு கவுண்ட் 1 இன்டு 2 இங்க நமக்கு 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். சோ இங்க ஃபர்ஸ்ட் செட் கால்குலேஷன்ல எனக்கு 2 அப்படிங்கிறது அப்டேட் ஆயிரும். செட் கால்குலேஷன்ல அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் எதுல அப்டேட் ஆகும், கால்குலேஷன்ல அப்டேட் ஆகும். அப்ப கால்குலேஷன்ல வேல்யூ என்ன ஆயிரும், 2ன்னு மாறிடும். கால்குலேஷனோட வேல்யூ எங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ இங்க வந்து 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். புரிஞ்சுதா, இல்ல ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? மேம் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். இப்ப நல்லா நோட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ப்ரோக்ராம நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன நடக்க போகுதுன்னா, இங்க நான் பிளஸ் ஆபரேட்டரை ஒரு டைம் கிளிக் பண்ணனா கவுண்டோட வேல்யூ 1ன்னு மாறும். சோ கவுண்டோட வேல்யூ 1ன்னு மாறுதுன்னா 1 இன்டு 2. அப்போ எனக்கு இங்க கால்குலேஷன் 2. இங்க 1ன்னு இருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயர் அதோட மல்டிபிள் ஆஃப் 2 இங்க பிரிண்ட் பண்ணணும். அப்ப 2 மாறும். இப்ப நான் 2 டைம் கிளிக் பண்றேன்னா கவுண்டோட வேல்யூ எனக்கு 2 மாறிடும். நான் ஒரு டைம் கிளிக் பண்ண கவுண்டோட வேல்யூ இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். சரிங்களா? சோ அப்ப 2 மாறும். இப்ப 2 மாறிடுச்சு அப்படின்னா 2 இன்டு 2 4. அடுத்து நான் இப்ப 2 இன்னொரு டைம் கிளிக் பண்றேன்னா இங்க கவுண்டோட வேல்யூ 3 மாறிடும். 3 இன்டு 2 6 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன்ல 6 மாறிடும். சோ இதுதான் நடக்க போகுது. இப்ப எனக்கு இங்க 2 இது வேணும், 2 ஸ்டேட் வேணும். ஒன்னு கவுண்ட்டுக்கு கவுண்ட் செட் கவுண்ட்ங்கிற ஸ்டேட், இன்னொன்னு கால்குலேஷன் அப்டேட் பண்றதுக்கு கால்குலேஷன் செட் கால்குலேஷன் அப்படிங்கிறது கால்குலேஷன் அப்டேட் பண்றதுக்கு. சோ நான் கவுண்ட் அப்டேட் பண்றதுக்கு கவுண்ட் செட் கவுண்ட் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன், 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். இப்ப இனிஷியலா 0வோட வேல்யூ என்ன, கவுண்டோட வேல்யூ என்னது 0. அதே மாதிரி கால்குலேஷன் செட் கால்குலேஷனோட வேல்யூ என்னது 0. ஓகே, ரெண்டுத்துக்கும் 0 0வா மாறிடுச்சு. இப்போ பட்டனை கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகணும், கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். அதான் என்னோட எய்ம். சோ கவுண்டோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டெம்பரவரியா ஃபர்ஸ்ட் அது எதுல இன்க்ரீஸ் ஆகும், செட் கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகும். சோ ஒவ்வொரு டைம் நான் ஆன் கிளிக் பண்ணும் போதும் செட் கவுண்ட்ல நீங்க டைரக்டா கவுண்ட் பிளஸ் 1 நீங்க கொடுக்க முடியாது. அதனால நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க ஆன் கிளிக்னு ஒரு ஈவென்ட் கொடுக்கறதுனால ஈவென்ட் ஆப்ஜெக்ட் நம்ம ஒண்ணு படிச்சோம்னா
சோ நான் ஒரு செட் கவுண்ட்டுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல ஈவென்ட் ஆப்ஜெக்ட்ல சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ டிக்ளேர் பண்ணிட்டு அந்த கவுண்ட நான் என்ன பண்றேன்? சி பிளஸ் ஒன். ஓகேவா? சி பிளஸ் ஒன்னுனா நமக்கு என்ன ஆயிரும்? இப்ப செட் கவுண்டோட வேல்யூ எனக்கு ஒன்னா மாறிடும். செட் கவுண்டோட வேல்யூ ஒன்னா மாறுச்சுன்னா டெம்பரவரியா ஃபர்ஸ்ட் செட் கவுண்டோட வேல்யூ ஒன்னா மாறும். அப்புறம் என்ன பண்ணும்? அந்த வேல்யூ மாறினதை கவுண்ட்ல போய் சேஞ்ச் பண்ணிடும். இப்ப என்ன கவுண்டோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? ஒன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. சோ கவுண்டோட வேல்யூ எனக்கு ஒன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ நான் இங்க என்ன பண்றேன்? கவுண்ட தான் இங்க கவுண்டோட வேல்யூ ஒன்னா சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு கவுண்ட் கோலன் இங்க வந்து 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணோம்னா கவுண்டோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆகும். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? யூஸ் எஃபெக்ட்ல இங்க ப்ராப்ஸா என்ன பாஸ் பண்ணிருக்கேன்னா கவுண்டோட வேல்யூ தான் பாஸ் பண்ணிருக்கேன். அப்போ இங்க எனக்கு என்ன ஆகும்னா கவுண்டோட வேல்யூ 1ங்கிறது பாஸ் ஆகும். ஓகே. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா செட் கால்குலேஷன் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். அது பாஸ் ஆனோம்னா எனக்கு என்ன அப்டேட் ஆகணும்? கால்குலேஷனோட வேல்யூ அப்டேட் ஆகணும். கால்குலேஷனோட வேல்யூ அப்டேட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் செட் கால்குலேஷன்ல போயிட்டு அது டெம்பரவரியா அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ணணும்? எனக்கு கிடைச்சிருக்க கவுண்ட மல்டி 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 1 into 2 2. அப்ப செட் கால்குலேஷன்ல 2ன்னு ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அது டெம்பரரியா செட் கால்குலேஷன்ல அப்டேட் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் அது எதுல அப்டேட் ஆகும்? கால்குலேஷன்ல 2ன்னு அப்டேட் ஆயிடும். 2ன்னு அப்டேட் ஆன உடனே இங்க கால்குலேஷன்ல 2 அப்படிங்கறது பிரிண்ட் ஆகும். இப்ப புரிஞ்சுதா? ஓகே. சோ இந்த எக்ஸாம்ல நம்ம டைப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இது போலாம். ஓகே. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கணும்ல? நீங்க முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்ல அப்படி நான் சொல்ல செய்வேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்பீடாலாம் போல. ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கேன். சோ அந்த ப்ரோகிராம அப்பவே பக்கத்துல வச்சு டைப் பண்ணிட்டீங்கன்னா கூட நல்லதுதான். சோ நான் இங்க டைமர்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்னா அது இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். சோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்? இந்த கவுண்ட், செட் கவுண்ட் இது எல்லாமே இருக்கட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கவுண்ட நான் டிக்ளேர் பண்ணியாச்சு, செட் கவுண்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து கால்குலேஷனுக்கு கால்குலேஷன் செட் கால்குலேஷன். சோ கால்குலேஷனே நான் என்ன பண்ணிக்கணும்? யூஸ் ஸ்டேட்ட வந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா யூஸ் எஃபெக்ட்ல ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன். ஓகே. இது இப்போதைக்கு வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. சோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ள அதுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் எழுதணும்? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்றது என்னன்னு எழுதிக்கலாமா? சோ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேராகிராஃப்ல கவுண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருந்துச்சு தானே? கவுண்ட் இங்க வந்துட்டு சோ கவுண்ட் இஸ் ஒரு வேரியபிள். சோ அதை நீங்க வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் கொடுக்கணும். சோ கவுண்டோட வேல்யூ இங்க வரும். சோ நான் கீழே வந்து ஒரு பிளஸ் பட்டன் இருந்துச்சு. சோ நான் இங்க வந்துட்டு அந்த பிளஸ் பட்டனை வச்சுக்கிறேன். சோ பிளஸ் பட்டனை இங்க ஒவ்வொரு டைம் ஆன் கிளிக் பண்ணும் போதும் உங்களுக்கு என்ன பண்ணணும்? செட் கவுண்டோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகணும். சோ நான் அதை வந்துட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன்ல செட் கவுண்டோட வேல்யூ அப்டேட் பண்ணிக்கிறேன். சோ என்ன பண்ணிக்கிறேன்னா செட் கவுண்டோட வேல்யூவை டைரக்டா அப்டேட் பண்ண முடியாது. சோ அதையே நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன்ல கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஈவென்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு சிங்கிறது ஈவென்ட் ஆப்ஜெக்ட். சோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த C+1 ஒரு ஈவென்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சோ இனிஷியலா அந்த ஈவென்ட் ஆப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட்டா 0ல தான் இருக்கும். சோ அதுக்கப்புறம் அது வந்துட்டு என்ன மாறும்னா 1ஆ மாறும்.
ஏன்னா நம்ம இங்க அங்க யூஸ் ஸ்டேட்ல என்ன இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், 0 தானே இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ 0 + 1 1 மாறும். ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், அடுத்து வந்துட்டு கால்குலேஷன். ஸோ கால்குலேஷன்ல எனக்கு வந்து கால்குலேஷனோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அந்த யூஸ் எஃபெக்ட்ல கால்குலேட் ஆகக்கூடிய அந்த வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ யூஸ் எஃபெக்ட்ல போயிட்டு நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். என்ன ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு செட் கால்குலேஷன். ஒவ்வொரு டைமும் பட்டன் கிளிக் ஆக எனக்கு செட் கவுண்ட்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுற வேல்யூ, அப்டேட் ஆகுற வேல்யூ கவுண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். கவுண்ட்ல போய் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த கவுண்ட் வேல்யூ பாஸ் பண்ணி அங்க எனக்கு என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. கவுண்ட் ஸ்டார் 2. ஸோ ஒவ்வொரு டைம் கவுண்டோட வேல்யூ வரும்போது நான் என்ன பண்ணுவேன், அத 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்ப எனக்கு அந்த இடத்துல அந்த வேல்யூவை ஒரு ப்ராப்ஸா பாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிக்கிறேன். இதோட வேல்யூ கவுண்டோட வேல்யூ பாஸ் பண்றேன். ஓகே. பாஸ் பண்ற வேல்யூ எனக்கு இங்க அப்டேட் ஆகி மல்டிபிள் ஆஃப் 2ஆ மாறுது. ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா இந்த ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதான்னு. மேம் ஆ மேம் இந்த அரேக்குள்ள கவுண்ட்னு போட்டீங்கல்ல, ஆ அதை கொஞ்சம் சொல்லுங்க. ம். ஒண்ணும் இல்ல. இப்போ ஆக்சுவலி இந்த அறைக்குள்ள கவுண்ட்னு போடுறீங்கல்ல, இது எதுக்கு அப்படின்னா, எனக்கு எப்படி இங்க நான் 1ன்னு கொடுத்தா எனக்கு கவுண்டோட வேல்யூ என்ன ஆகுதோ, இங்க கவுண்டோட வேல்யூ என்ன இருக்கோ அதோட மல்டிபிள் ஆஃப் 4, அதோட மல்டிபிள் ஆஃப் 2 தான் எனக்கு அதோட 2 மல்டிப்ளை பண்ணுவேன். அதான் என்னோட ஃபங்க்ஷன். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கவுண்ட் இங்க எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதை வந்து நான் மல்டிப்ளை பண்ண முடியும். சோ நீங்க கவுண்ட ஒரு பாராமீட்டரா பாஸ் பண்ணுவீங்கல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இங்க செட் கவுண்ட்ல 1ஆ சேஞ்ச் ஆகிட்டு அந்த வேல்யூ கவுண்ட்ல 1ன்னு அப்டேட் ஆகிரும். அந்த அப்டேட் ஆகுற கவுண்ட இங்க நான் பாராமீட்டரா பாஸ் பண்றேன். அதுக்கு தான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கவுண்ட வந்து கொடுத்திருக்கேன். சோ பாராமீட்டரா பாஸ் பண்ண உடனே எல்லாத்துலயும் நம்ம மேல டிக்ளேர் பண்ணுவோம்ல பாராமீட்டர், இங்க வந்து யூஸ் எஃபெக்ட்ல கீழே டிக்ளேர் பண்ணுவோம். அவ்வளவுதான். இந்த கவுண்ட் வேரியபிள். சோ அந்த கவுண்ட் வேரியபிள்ல அப்டேட் ஆக அது வந்து இங்க வந்து அப்டேட் ஆகும். சோ கவுண்ட் வேரியபிள் இப்போ 1 இருந்துச்சுன்னா இங்க பாராமீட்டரா 1 பாஸ் பண்ணிருக்கோம். சோ 1 × 2. புரிஞ்சுதா? ஒரு பாராமீட்டர். ஏ 1 அப்டேட் ஆகுது. 1 × 2 2. 2 அப்டேட் பண்றேன். 2 × 2 4. பிளஸ் 3 அப்டேட் ஆகுது. 3 × 2 6. சோ நான் இங்க பிளஸ் பண்ண அதோட மல்டிபிள் ஆஃப் 2 வந்துட்டு இங்க பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது யூஸ் எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இங்க ஃபுல்லாவே எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். மெமரி லீக்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு சில எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கிளீனப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த கிளீனப் எஃபெக்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா,
இப்ப நீங்க அப்டேட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிதானே? சோ அந்த டைம்ல உங்களுக்கு மெமரியில அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. மெமரியில எதுவும் லீக்கேஜோ இல்ல மெமரி கொஞ்சம் ஓவர்லோடோ ஆகிராம இருக்கிறதுக்கு இந்த எஃபெக்டிவ் கிளீனப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த டைமர் செட் பண்றதுதான் அதோட மெயின் மெத்தடே. நம்ம அங்க பார்த்தோம்ல, இப்ப நீங்க ரெண்டர் பண்ணும்போது கண்டினியூஸா ரெண்டர் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டர் ஆயிட்டே இருக்கும். அப்ப நமக்கு வந்து இஷ்யூஸ் வரும். லைக் ஒவ்வொரு டைமும் உங்களோடது ரெண்டர் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டாப்பே இல்லாம ரெண்டர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அங்க நமக்கு வந்து என்னது மெமரியில வந்துட்டு ஓவர்லோட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்ப அதை கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டைமரை வந்துட்டு செட் பண்ணணும். ஓகே, டைமரை செட் பண்றது மட்டும் கிடையாது. அந்த டைமரை நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டைம் லோட் பண்ணும்போதும் அந்த டைமரை நீங்க கிளீன் பண்ணணும், கிளியர் பண்ணணும். லைக் இங்க வந்து நான் 1000 கொடுத்துருக்கேனா, ஸோ 1000 கொடுத்துட்டு இது எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா டைமர் வந்து கிளியர் ஆகும். கிளியர் ஆயிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்காண்டி தான் இங்க வந்து கிளியர் டைம் அவுட்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிளியர் டைம் அவுட் கொடுத்து நமக்கு என்ன ஆகுது, டைமர்ல வந்துட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நமக்கு 1 2 3 4ன்னு ரெண்டர் ஆகும். அந்த ப்ரோக்ராம் நான் டெலிட் பண்ணிட்டனோ. இதே ஃபங்க்ஷன்லயே உங்களுக்கு டைமர் மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி எதுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா மெமரி லீக்ஸ் அப்புறம் மெமரி ஓவர்லோட் ஆகிடக்கூடாது அப்படிங்கறக்காண்டி இப்படி நார்மலா கொடுத்தாலே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் தான். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். சில டைம்ல அது வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். லைக் ஒரு டைம் நீங்க லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க, அகைன் நீங்க திருப்பி லோட் பண்ணும்போது உங்களுக்கு முடிச்ச டைமிங்ல இருந்து இல்லாம ஆல்ரெடி லோட் ஆகியிருக்கிறத கிளியர் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு தான் இந்த கிளியர் டைம் அவுட் கொடுப்பாங்க. ஓகே, நான் இந்த இது எக்ஸாம்பிள் நான் பண்றேன். நான் கீழேயே ரன் பண்ணிக்கிட்டுமா, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓவரா ஒரே இதுலயே ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம், ஃபங்க்ஷன் டைமர் செட் பண்ணிட்டு கான்ஸ்ட்ல கவுண்ட் 2 3 டைம் ஒரே எக்ஸாம்பிள் பார்த்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு நல்லா மெமரைஸ் ஆகும். ஸோ அதனால யூஸ் ஸ்டேட்ல வந்து நான் வந்து 0 கொடுத்துருவேன். அடுத்து என்ன பண்ணுவேன், யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷன் எழுதுவேன். யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், பேரான்டிசிஸ்குள்ள ஆரோ போட்டுட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் லெட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த டைமருக்குள்ள தான் நான் என்ன பண்ணிருக்கேன், செட் டைம் அவுட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனையே வச்சிருக்கேன். ஓகேவா, ஃபங்க்ஷனே டைமருக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டைமரை வந்துட்டு திருப்பி கிளியர் பண்ணுவோம். அப்ப அதை என்ன பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிட்டு அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப நான் இங்க வந்துட்டு செட்
இதுல நீங்க ஆல்ரெடி பார்த்ததுதான். செட் கவுண்ட்ல நான் என்ன பண்ணுவேன், கவுண்ட் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு கவுண்ட் பிளஸ் 1. இங்க டைமருக்கு வந்துட்டு ஒரு இது செட் பண்ணணும்ல, கமா டைமர் செட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தெரியணும். சோ நான் இங்க ரிட்டர்ன் பண்றதை எழுதிக்கிறேன். இந்த சோ இப்போ எனக்கு ஒவ்வொரு டைம் இது 2 ஆகி இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். சோ அத போக இப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா கிளியர் பண்ண போகுது. எதை, டைமரை வந்துட்டு கிளியர் பண்ண போகுது. ஏன்னா ஒரு டைம் எனக்கு ரெண்டர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா திருப்பி நான் ரெண்டர் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த டைமர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ அதுக்காண்டிதான் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிளியர் டைம் அவுட் கொடுத்துருக்கோம். சரி, இதை நீங்க வந்து எதுக்குள்ள கொடுக்கணும்னா அந்த ஃபங்க்ஷன் டைமருக்குள்ளேயே கொடுக்கணும். ஆக்சுவலி இங்கதான் 1000 மெஷர் பண்ணணும். கமா போட்டுட்டு 1000 இங்கதான் வரணும். அடுத்து கிளியர் டைம் அவுட் கொடுத்துருக்கேன். தென் டைமர் ஃபங்க்ஷன் ஸ்டில் நவ் இது எரர் காமிக்குது. வாட் இஷ்யூஸ், இதை க்ளோஸ் பண்ணலையா டைமரை? யூஸ் ஸ்டேட் யூஸ் கரெக்டாக தானே யூஸ் பண்ணியிருக்கேன். சாரி, ரிட்டர்ன் இதுவும் வந்துட்டு டைமர் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இருக்கணும். சோ இப்போ எனக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ரெண்டர் ஆயிட்டு இருந்துச்சு, 1000 டைமிங்குள்ள கண்டினியூஸா உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னா ரெண்டர் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்படிதானே? 1 2 3 4 5 அது பாட்டு ரெண்டர் ஆயிட்டே இருந்துச்சு.
இப்ப ரெண்டர் ஆயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா மெமரி லோடு வந்து இஷ்யூஸ் வரும். சோ அதுக்காண்டி இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ண உடனே ஒரு டைம் ரெண்டர் ஆகுது. ரெண்டர் ஆன உடனே என்ன ஆயிருது, கிளியர் டைம் அவுட் கொடுத்துருக்கிறதுனால அந்த டைமர் வந்து கிளியர் ஆகிருது. ஓகே, கிளியர் ஆகி ஒரு டைம் ரெண்டர் ஆன உடனே அதோட ஸ்டாப் பண்ணிருது. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது ஏன் நம்ம அதை பற்றிட்டு நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படின்ட்டு, கண்டினியூஸா ரெண்டர் ஆயிட்டே இருக்காம அதை அவாய்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு லைன். ஓகே, இந்த செட் டைம் அவுட் கிளியர் டைம் அவுட்ங்க இருக்கிறதுல இது வந்துட்டு ரெண்டர் ஆயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு டைம் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமே எனக்கு என்ன ஆகணும், அந்த டைமர் வந்துட்டு கிளியர் டைம் அவுட் கொடுத்துருவேன். கிளியர் டைம் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அதோட ஸ்டாப் ஆயிடும். திருப்பி திருப்பி என்ன ஆயிட்டு இருக்காது, எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்காது. அது எக்ஸிக்யூட் ஆனாதான் என்ன ஆகும், இங்க 1 2 3 4 5 6ன்னு எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இங்க ஒரு டைம் ரெண்டர் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது. புரிஞ்சுதா? ஓகே தானே கார்த்திகா? எனி டவுட்ஸ்? ஸோ இதுக்கு அடுத்துதான் ரியாக்ட் கான்டெக்ஸ்ட்னு ஒரு டாபிக் உண்டு. ஓகேவா? ஸோ ரியாக்ட் கான்டெக்ஸ்ட்ங்கிறது யூஸ் எஃபெக்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி ரியாக்ட் கான்டெக்ட் கிரியேட் கான்டெக்ஸ்ட்ங்கிறது. இந்துமதி மேம் இப்போ சொன்னீங்களா அந்த எக்ஸாம் கொஞ்சம் காட்டுங்க. எக்ஸாம்பிள் இதுவா? மேம் இதில் ஒரு ஃபங்க்ஷன் டைமர்னு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்குள்ளே கான்ஸ்ட்னு போட்டுட்டு யூஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு சொன்னீங்க, கான்ஸ்ட் இதுக்குள்ளே ஏன் கொடுக்கணும்னு அதை கொஞ்சம் மறந்துட்டு மேம் சொல்லுங்களேன். ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல்னால இங்கே ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்க. இந்த கான்ஸ்ட்டும் யூஸ் எஃபெக்ட் கொஞ்சம் கான்ஸ்ட் யூஸ் எஃபெக்ட் புரியலையே இது. மேம் நீங்கள் சொன்னீங்க ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல்னால ரிட்டர்னுக்குள்ள வந்து நம்ம HTML யூஸ் பண்ணலாம் ஆமா, அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த கான்ஸ்ட் இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து டைமர்னு இருக்கு, இதுக்குள்ளே ஏன் கான்ஸ்ட்டும் யூஸ் எஃபெக்ட்னு ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கிளியர் டைம் அவுட் இதுவா, ரிட்டன் அது இல்லை கான்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டைமர் அதுக்குள்ள கான்ஸ்டன்ட் இருக்கலாம் மேம். அதுக்கு அடுத்து யூஸ் எஃபெக்ட் ஏன்னு கேக்குறீங்களா? கான்ஸ்டும் அதோட ரீசன், அது எதுக்கு இங்க கொடுத்துருக்கோம் அதை மட்டும் சொல்லுங்க. கான்ஸ்ட் கவுண்ட் செட் கவுண்ட் அது எதுக்குனா, கவுண்ட் செட் கவுண்ட் அது புரியுது மேம். கான்ஸ்ட்ங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல ரிட்டன் வந்து இதுல வந்து ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல், அதனால இதை வந்து அப்படி வரும், அதே மாதிரி இது கேட்கேன். புரியலையோ மேம்? புரியல மேம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து டைமர்னு இருக்கா மேம், அதுக்குள்ள தானே கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கீங்க. கான்ஸ்டன்ட் டைமருக்குள்ள நான் எங்க கொடுத்துருக்கேன், எனக்கு அது மேம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டைமர் ஆஃப்னு இருக்குல்ல மேல, ஃபங்க்ஷன் ஓகே அதுக்கு கீழே கான்ஸ்டன்ட் இருக்குல்ல மேம். கான்ஸ்ட் ஏன் கொடுத்துருக்கேன்னு கேக்குறீங்களா? நீங்க சொன்னீங்க மறந்துட்டு. இந்த கான்ஸ்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு இங்க என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரணும், அப்படிதானே? ஒவ்வொரு டைம் ரெண்டு பண்ண கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக எனக்கு கவுண்டோட வேல்யூ அப்டேட் ஆகணும். ஸோ அதை அப்டேட் பண்றதுக்கு நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவேன்னா யூஸ் ஸ்டேட்ல. ஸோ அதை நீங்க சும்மா டிக்ளேர் பண்ணக்கூடாது. கான்ஸ்ட்னு கொடுத்துட்டு கான்ஸ்ட் பிளஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளதான் நீங்க வந்துட்டு கரண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு கவுண்ட். இப்ப கவுண்டோட வேல்யூ இங்க வந்துட்டு செட் டைம் அவுட் கொடுத்ததுனால ஒன்னா அப்டேட் ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, இல்ல செட் டைம் அவுட் கொடுக்கலன்னா என்ன ஆகும், அப்டேட் ஆயிட்டே இருக்கும், அப்படிதானே? கிளியர் டைம் அவுட் கொடுக்கலன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்டேட் ஆக அது என்ன ஆகும்னா செட் கவுண்ட்ல ஸ்டோர் ஆகணும். ஸோ செட் கவுண்ட்ல ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் அப்டேட் ஆகுறது டெம்பரரியா செட் கவுண்ட்ல ஸ்டோர் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து கவுண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்குதான் நான் கவுண்ட் செட் கவுண்ட கான்ஸ்டுக்குள்ளதான் கொடுக்கணும். அது வந்து சின்டாக்ஸ். ஓகேவா? சோ அதுக்குள்ள கொடுத்துட்டு யூஸ் ஸ்டேட் வந்து நான் இனிஷியலா கவுண்ட்டுக்கும் செட் கவுண்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும்ல, 0 அப்படின்னு ரெண்டுத்துக்கும் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். சோ அததான் யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். புரியுதா இந்துமதி?
புரியவே இல்லைன்னு லெஃப்ட் ஆயிட்டாங்களா? கார்த்திகா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? மேம் அந்த காஸ்ட் லைன் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்னு கேட்டாங்க. இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? எனக்கு ஓகே மேம், அவளுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. இந்துமதி, எனி இஷ்யூஸ் இருந்துச்சா? நெட்வொர்க் இஷ்யூவா? நான் பேசினது கேட்டதா? இப்பதான் ஜாயின் ஆனேன். இப்பதான் ஜாயின் ஆனீங்களா? சரி, அகைன் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? எஸ் மேம். ஓகே. சொல்லுவாங்க, நான் என்ன கேட்டோம்னா கவுண்ட் செட் கவுண்ட் அது புரிஞ்சு. கான்ஸ்ட் ஏன் போடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? கான்ஸ்ட் அதான் வந்து கேட்டேன். ஒரு நீங்க இப்போ கவுண்ட் செட் கவுண்ட்ங்கறத நான் எப்படி சொன்னேன்னா அது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி தான். ஓகேவா? சோ கவுண்ட் செட் கவுண்ட் நீங்க ஒரு வேரியபிள் நேம் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? கான்ஸ்ட்ல தானே டிக்ளேர் பண்ணுவீங்க. சோ அதனால கான்ஸ்ட்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். நீங்க இப்படி வரீங்களோ? சரி, ஓகே, புரிஞ்சுதுல? ஓகே, இதுல வந்துட்டு ஹூக்ல வந்துட்டு இதான் சின்டாக்ஸ். ஓகேவா? நீங்க அதுல ரெண்டு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுவீங்க. கவுண்ட் செட் கவுண்ட்னு ரெண்டு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுவீங்க. அதை டிக்ளேர் பண்றத நீங்க கான்ஸ்ட் யூஸ் பண்ணி கான்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள டிக்ளேர் பண்ணுவீங்க. இது காமனான சின்டாக்ஸ். ஓகேவா? எல்லா யூஸ் எஃபெக்டையும் சரி யூஸ் ஸ்டேட்டையும் நீங்க இப்படிதான் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஓகே, சரி, ஓகே. சிலது சிறினாக்கல டவுட் வரும். நோ இஷ்யூஸ். ஓகே. ஓகே, நான் தான் உங்களை ரொம்ப பாடப்படுத்திட்டுன்னு நினைக்கிறேன் புரியாம. சரி சரி, அப்ப இன்னைக்கு போதும். ஓகேவா? நம்ம நாளைக்கு கான்டெக்ஸ்ட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு செஷன் நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். போதும், ஓவர் ஃப்ளோ ஆக வேண்டாம். அப்புறம் நமக்கே எரிச்சு வந்து எரிச்சு போயிடும். ஸோ அதனால கான்டெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் இதை வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பிபிடியை போய் அகைன் ஒரு டைம் பாருங்க. ஓகேவா? பார்த்துட்டு 1-2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே ரன் பண்ணி பாருங்க. எரர்ஸ் ஏதாவது வரும். இங்கெல்லாம் எனக்கு இப்ப எரர்ஸ் வந்துச்சு தானே, எனக்கு ஏகப்பட்ட எரர்ஸ் வந்துச்சு. ரிட்டனை தூக்கி வெளியில தூக்கி போட்டேன், அதுக்கப்புறம் தூக்கி உள்ள தூக்கி போட்டுட்டு இருந்தேன். சோ அந்த மாதிரி உங்களுக்கு எரர் வரும். அந்த எரரை கிளியர் பண்ணுங்க. அதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. நம்ம அதுக்கப்புறம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நாளைக்கு வெட்னஸ்டே தானே, நாளைக்கு டாஸ்க் உண்டு. ஓகேவா? ஸோ டாஸ்க்கு ஃபார்ம்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நம்ம கிளாஸ்ல வந்துட்டு லைவா ரன் பண்ற மாதிரி இருக்கும். டாஸ்க்னு எல்லாரும் ஐயோ டாஸ்க்கு நம்ம வந்து வர வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அட்டென்ட் பண்ணுங்க. தெரியலைன்னா நம்ம சால்வ் பண்ண போறோம். அவ்வளவுதான். உங்க கூட சேர்ந்து நானும் லேர்ன் பண்ண போறேன். ஸோ டாஸ்க்கு ஃபார்ம்ஸை மட்டும் ரியாக்ட் ஃபார்ம்ஸை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அதுல எப்படி வந்துட்டு ஒரு நார்மல் இன்புட் ஃபீல்டை எப்படி ரெண்டர் பண்றது, 2 இன்புட் ஃபீல்டு கொடுத்தா அதை எப்படி ரெண்டர் பண்றது, செலக்ட் ஆப்ஷன்ஸ் அதுல எப்படி டிராப் டவுன் மெனுஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுல எப்படி அதோட வேல்யூஸை ரெண்டர் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் டாஸ்க் நம்ம டுமாரோ கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.